அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷப ராசிக்கார நேயர்களே, நாளை குளிக்கின்ற தண்ணீரில் இதை 1 ஸ்பூன் கலந்து குளித்திடுங்க. உங்களுடைய தலையெழுத்தானது ஒரே நாளில் மாறிவிடும். இந்த ரிஷப ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிதாக பிரச்சனைகள் என்று இவர்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. இவர்களுடைய வாழ்க்கையில இந்த ரிஷப ராசிக்காருடைய வாழ்க்கையில மட்டும் பிரச்சனை எப்படி தெரியுமா வருங்க? இன்னைக்கு ஒரு நல்ல காரியமும் நல்ல விஷயம் நடக்கணுன்றதுக்காக வெளியே போயிருப்பாங்க, நல்லபடியா இருந்துட்டு வருவாங்க. ஆனா இந்த நல்ல விஷயம் போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள, வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சொல்றேங்க, இவங்களுக்கு புதுதா ஒரு பிரச்சனை வந்துடும். இவர்களுக்கு என்று சொல்லணும்னா புதுசா கடவுள் பிரச்சனையை உருவாக்கி கொடுக்காரோ அப்படின்ற மாதிரி இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு மட்டும் விதவிதமான புதுசாக பிரச்சனைகள் மட்டும் வந்துகிட்டு இருக்கும். ஆனா அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போதும் இதை தீர்த்தணும்ன்ற ஒரு முடிவோடு தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருப்பார்கள். ஒரு சில மாதங்கள் காலங்கள் போகும்போது அது அனைத்தையும் தீர்த்து மறுபடியும் வாழ்க்கையை நல்லபடியா புதுப்பிக்கணும் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதுதான் உடல் சார்ந்த பிரச்சனை. உடல்ல நிறைய நோய்கள், நோய் சம்பந்தப்பட்ட வியாதிகள், உபாதைகள் எல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல சரியா மாட்டிப்பாங்க. இவங்க எந்த ஒரு தவறான பழக்கங்களும் வச்சுக்க மாட்டாங்க. அதாவது இந்த மத பழக்கம், மற்ற பழக்கங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் எப்போதும் தொடமாட்டாங்க. தொடுவாங்க, ஆனா அது நல்ல காரியம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனா இவங்க இந்த பழக்கத்துக்கு அடிமையாகாத ஒரு நபராக தான் இருப்பார்கள். ஆனா ஒரு சில ரிஷபராசிக்காரர்கள் இருக்கார்கள், எப்படின்னா இந்த பழக்கத்தை தொட்டுட்டாங்க அப்படின்ற போது அதை விட முடியாம அதுக்குள்ளேயே நின்றுவாங்க அந்த தவறான பழக்கங்களை. இவங்களை திருத்தத்துக்கு முயற்சி பண்ணாலும் திருத்த முடியாது. ஏன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மற்றவங்களை யார் சொன்னாலும் அவங்களோட விஷயத்துல அந்த ஒரு விஷயத்த இவங்ககிட்ட இருந்து பிடிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு அந்த விஷயத்துல இன்வால்மெண்டா இருப்பாங்க. இதனாலேயே இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இழந்துட்டாங்க. முக்கியமா இந்த தவறான பழக்கத்தினால குடும்ப வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுல இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா வாழ்க்கையும் எல்லா விதத்திலையும் ஒரு சில துன்பங்கள் வரும். ஆனா குடும்பமே இல்லை அப்படின்னா எந்த விதத்துலதான் வாழ்க்கையை வாழத்தோடும். அப்படி சிரமப்பட்டு கஷ்டத்துல வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிஷப ராசிக்காரர்கள். ஆனா இதுல இருக்கக்கூடிய, அதாவது பாத்தீங்கன்னா இந்த தவறான பழக்கங்கள்ல குடும்ப வாழ்க்கையை இழந்திருக்கக்கூடிய நபர்கள் வெறும் 2%, 3% தான். மிச்சப்படி இருக்கக்கூடிய எல்லோருமே பாத்தீங்கன்னா இந்த தவறான பழக்கம் பக்கமே போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் ஏதாவது ஒரு நல்ல நாள் அன்னைக்கு மட்டும் அந்த ஒரு விஷயங்களை ஏற்றுக்கொண்டு மற்ற தினங்களை நிப்பாட்டிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் இருப்பாங்க. இவர்களுடைய வாழ்க்கையும் சரி, அவருடைய வாழ்க்கையும் சரி, புதுவிதமான பிரச்சனைகள் வருவது தவிர்க்கவே முடியாது. முக்கியமா தவறான பழக்கங்கள் இருப்பதாலே நிறைய விதமான உடல் உபாதைகளும் ஏற்பட்டுகிட்டு இருக்கு. இவங்களுடைய மனசளவுலையும் நிறைய குறைபாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, இவங்களை ஒரு விதமாவே பார்ப்பாங்க. இவங்க ஒரு விதமாவே இருக்க கேரக்டர் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் தவறாகவும் கொஞ்சம் மட்டம் தட்டியும் பேசக்கூடிய நிலைமை தான் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு நடக்குது. என்னதான் இவர்கள் மற்றவர்களிடம் ரொம்ப நெருக்கமா பழகணும், மற்றவங்க மேல அன்பு காமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த செஞ்சாலும் மற்றவங்க மேல உண்மையாவே இவங்க அன்பு தான் காமிப்பாங்க. இவங்க மற்றவங்க மேல அன்பு காமிச்சு நல்லபடியா பேசி மற்றவங்க மேல கேர் எடுத்துக்கிட்டாலும் மற்றவங்களுக்கு புரியாது இவங்களுடைய அன்புங்கிறது. இவங்களுடைய குணம் அப்படின்றது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக முக்கியமா இவங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய நபராகவே இருக்கிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையை மற்றவங்க எல்லாருமே இவங்களை பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்க. என்ன செய்யணும்னு இவங்களுக்கு தெரியாது. இப்படி ரொம்பவே சிரமப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். நிச்சயமா இந்த நீர்ல நீங்க குளிப்பது மூலியமா உங்களுடைய உபாதையான நோய்களாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க படக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும், அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இத்தனை காலங்கள் நீங்கள் இந்த நீரில் குளிக்காமல் இருந்திருக்கீங்க. ஆனா இதை ஒரு முறை நீங்க இந்த நீர்ல குளிச்சு பாருங்க. நிச்சயமா இந்த ரிஷப ராசிக்காரர்கள் நாளை இல்லை நாளைக்கு மறுநாள் இல்லை நாளைக்கு மறுநாளாவது இந்த நீரில் குளிப்பது என்பது ரொம்பவே விஷயமான ஒன்று. முக்கியமா இந்த நீரில் நீங்க குளிப்பது மூலியம், அதாவது ஒரு நாள் இந்த நீர்ல முழுவதுமாக ஒரு நாளாவது நீங்க ஒரு முழுவதுமான ஒரு குழியில இந்த நீர்ல நீங்க குளிப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜென்ம பாவங்களை கூட நீங்க எளிமையா நீக்கிக் கொள்ள முடியும். முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை காலங்கள் நீங்க நிறைய விஷயம் நிறைய விதமான கஷ்டங்களை பட்டிருக்கீங்க. ஆனா இந்த நீர்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் குளிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னாலே எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துன்பங்கள் இவருடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, அது அனைத்திற்குமான தீர்வுன்றது உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு இது முழுக்க பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்படியாவது இந்த நீர்ல குளிக்க வேண்டியது கட்டாயம். முக்கியமா நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய மந்திர சொற்களை ஒரு 3 தடவை சொல்லிட்டீங்கனாலே போதும். இனி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் உங்களை துரத்தாது. இனி எப்போதும் எந்த ஒரு கஷ்டமும் உங்களை நெருங்காது. முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ போறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு
நீர்ல நீங்க குளிக்க போறீங்க. இந்த ஜலத்துல நம்ம குளிச்சு முங்கி எந்திரிச்சோம் அப்படின்னாலே, நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லும்போது கோவில சொல்லிட்டு வருவாங்க, பாவம்லாம் நீங்கிறதுக்கு புண்ணியம் பெறுவதற்கு இந்த குளத்துல ஒரு தடவை முங்கி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த நீர்லையும் இப்போது மகத்துவம் இருக்க போகுது. இந்த நீர்ல நீங்க எப்படியாவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் சேர்த்து மட்டும் குளிக்க பாருங்க. சரி, அந்த நீர் என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இந்த ரிஷப ராசிக்காரர்கள் நாளைய தினம் குளிக்கிறாங்க, இல்லை நாளைக்கு எனக்கு நாளும் சரி, நீங்க எப்ப குளிச்சாலும் சரி, இதை நீங்க காலையில இருந்து இரவுக்குள்ள எப்பனாலும் குளிக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு நீங்க காலையில் 4 மணிலிருந்து சரியா ஒரு 6 மணிக்குள்ள நீங்க குளிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இது காலை நேரத்தில் வரக்கூடிய பிரம்மமுகூர்த்த நேரம். இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்துல நீங்க குளிச்சுட்டு இந்த ஒரு மந்திரச்சொல்ல சொல்லேனா அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது நடக்கும். பிரம்மமுகூர்த்த நேரத்துல நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னாலே நிச்சயமா அது நமக்கு முழுமையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி நீங்க பிரம்மமுகூர்த்த நேரமாக இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல நீங்க நாளைக்கு இல்லை நாளைக்கு எனக்கா இருந்தாலும் சரி, இந்த நீர்ல நீங்க குளிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. சரி, இந்த ரிஷப ராசிக்காரர்கள் என்ன பொருளை சேர்த்து குளிக்கணும் அப்படின்றத பார்ப்போமா. மொத்தம் 3 பொருட்களை சேர்க்க போறீங்க இந்த ரிஷப ராசிக்காரர்கள் குளிக்கின்ற தண்ணியில. இந்த 3 பொருட்களுமே கொஞ்சம் மகத்துவமானது. ஆனா ஒரு சில இடங்கள்ல இந்த பொருட்கள் கிடைக்காமலும் போகலாம். இது கிடைக்கிறவங்க இந்த 3 பொருட்களையும் சேர்த்துக்கோங்க. கிடைக்காதவங்க என்ன பொருள் கிடைக்குதோ அதை சேர்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் சொல்றேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதாவது கிடைக்கிறவங்க இந்த 3 பொருளை மட்டும் சேர்த்துக்கோங்க. கிடைக்காதவங்க என்ன பொருள் கிடைக்குதோ அதை சேர்த்துட்டு இந்த ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் சேர்த்துக்கோங்க. முதலாவதாக உங்களோட ஊர் சைட்ல எங்கேயாவது குப்பை மேனியோட வேர் கிடைக்குதான்னு பாருங்க. இந்த குப்பை மேனி அப்படின்னாலே நிறைய இடங்கள்ல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ரோட்டோரெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா இந்த குப்பையினுடைய மகத்துவம் என்பது ரொம்ப விசேஷமானதுங்க. முக்கியமா தெய்வங்களுடைய அம்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒன்றாகும். குப்பை மேனி வேற வீட்டுல இருந்தாலே, குப்பை மேனி வேர் வீட்டு முன்னாடி இருந்தாலே நிறைய நல்லது நடக்கும்ன்றத ஒரு ஐதீகம் இருக்கு. இப்படிப்பட்ட குப்பை மேனி வேற நீங்க பிடிங்கிக்கோங்க. முக்கியமா செடிகள் தேவையில்ல, குப்பை மேனி வேற மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த குப்பை மேனி வேற சிறிதளவுக்கு நல்லா நச்சு அந்த தண்ணியில போட்டுருங்க முதலாவது. இரண்டாவதாக துளசி இலைகள் நீங்கள் கட்டாயமா சேர்த்துக்கணும். இந்த ரிஷப ராசிக்காரனுடைய வாழ்க்கையில எப்போதும் புண்ணியத்தை மாற்றியும் மாற்றம் எடுத்துக்கொண்டு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த துளசி இலைகள் இருக்கும். அந்த துளசி இலைகளையும் நீங்க சேர்த்துக்கோங்க. மூன்றாவது பொருளாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான், இல்லைன்னா நீங்க கடைகளில் கூட வாங்கிக்கலாம், இந்த ஏலக்காய். இந்த ஏலக்காயும் நீங்கள் இந்த நீல சேர்த்துக்கலாம். இந்த 3 பொருட்களை மட்டும் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த 3ல உங்களுக்கு குப்பை மேனி வேர் கிடைக்கல, இது மட்டும்தான் கொஞ்சம் கடினமா இருக்கும், மற்ற பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கும். இந்த குப்பை மேனி வேர் கிடைக்கல அப்படின்ற போது உங்களுடைய வீட்டு பக்கத்துல எங்கேயாவது இது இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இந்த ஒரு விஷயத்த நீங்க சேர்த்துக்கலாம். அதாவது வில்வ மரத்தினுடைய வேர் அல்லது இலை, இதை எதுனாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா மற்ற இடங்களையும் சேர்த்துக்கிறது அவர்கள் கிடையாது. அதாவது வில்வ மரத்தினுடைய வேராக இருக்கட்டும், இலையாக இருக்கட்டும், சிவபெருமானுடைய முழுமையான ஒரு வாசம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பொருளும், அது வேர்ல இருக்கக்கூடிய ஒன்று. சிவபெருமானுடைய உடலில் மூலியமா வந்திருக்கக்கூடிய ஒரு மரபாகவும் இது அழைக்கப்படுது. எந்த ஒரு நோய் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம், அதாவது வில்வ மரத்தினுடைய அந்த வேரில் இருக்கக்கூடிய விஷயங்களையும், இலை இல்ல பழங்கள் கனிகள் எல்லாம் நம்ம உண்டோ இப்படினாலே எவ்வித நோய், தீராத நோயும் தீர்க்கும்ன்ற ஒரு ஐதீகமும் இதை பின்பற்றப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். அதை நீங்க எடுத்துக்கலாம் தாராளமாக. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இது மற்ற விஷயத்துக்களை சேர்த்துக்கோங்க. ஆனா உங்களுக்கு வில்வ மரத்தினுடைய இலை கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒன்றுனா அது இந்த வில்வ மரத்தினுடைய இலைகள் தான். வேரோட இலைகள்ல லட்சுமி கலாச்சம் பொருந்தி இருக்கும். அதனால நீங்க அதையும் இல்லை இதையும் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். இதை 3 பொருட்கள் எதனாலும் சேர்த்து நீங்க தாராளமா குளிங்க. கட்டாயமா இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்த்து குளித்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் புண்ணியமும் நன்மைகளும் தான் நடக்கப் போகுது. வருகின்ற காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையை மாறி நன்மைகள் நடப்பதற்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்துவார்கள்.